குழந்தைகளா, இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 2ஆம் வகுப்பில் வந்த பாதை என்ற பகுதியை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பொருத்தமான தொடருக்கு சரி என்ற குறியீடு இடுக. இங்கே பாருங்க, இங்கே மீனுடைய பிக்சர் தெரியுதா? இப்போ அது பக்கத்தில் பாருங்க, மீன் தண்ணீரில் நீந்துகிறது, மீன் துள்ளி குதிக்கிறது, மீன் தண்ணீரில் மிதக்கிறது. இந்த மீன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது? மீன் துள்ளி குதிச்சிட்ருக்கு தண்ணியில். அப்போ நாம் அதுக்கு சரி என்ற குறியீடு இடணும். அடுத்து விமானம் பாருங்க, வானூர்தி மேலே ஏறுகிறது, வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, வானூர்தி கீழே இறங்குகிறது. இப்போ இந்த வானூர்தி பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? மேலே ஏறிட்டுருக்கு. அப்போ வானூர்தி மேலே ஏறுகிறதுக்கு நம்ம குறியீடு போடணும். அடுத்தது இந்த படத்தை பாருங்க, இது மாலை நேரம், இது இரவு நேரம், இது பகல் நேரம். இது என்ன நேரம்? இது மாலை நேரம். அப்போ அதுக்கு சரி என்ற குறியீடை நாம் இடணும். அடுத்த பகுதி பாருங்க, என்ன செய்கிறார்கள் எழுதுக. மரம். அடுத்தது பாருங்க, மரத்தில் ஒரு கூடு, கூட்டில் ஒரு பறவை. இப்போ பறவை என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. என்ன எழுதணும்? மரத்தில் பறவை கூடு கட்டுகிறது. அடுத்தது பாருங்க, தோட்டம், தோட்டத்தில் ஒரு மலர், மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது? என்ன செய்யுது? தோட்டத்தில் உள்ள வண்ணத்து பூவில் வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது? வண்ணத்து பூச்சி இருக்குது, ஒரு மலரில் வண்ணத்து பூச்சி இருக்குது. அடுத்தது பாருங்க, ஆறு, ஆற்றில் நீர், நீரில் மீன். மீன் என்ன செய்கிறது? ஆற்று நீரில் மீன் நீந்துகிறது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது? முதல் படத்தில் மரத்தில் இருக்கிற கூட்டில் குருவி இருக்குது, ஒரு பறவை உட்கார்ந்துட்டுருக்கு. அடுத்தது என்ன பண்ணுது? வண்ணத்து பூச்சி தோட்டத்தில் உள்ள மலரில் வண்ணத்து பூச்சி தேன் எடுக்குது. அடுத்தது ஆற்று நீரில் மீன் துள்ளி குதித்து நீந்துகிறது. அடுத்தது பாருங்க, எந்த வாகனம் எந்த விலங்கிற்கு உரியது? கீழே பாருங்க, ஒவ்வொரு விலங்கினுடைய தோல் வண்ணம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒவ்வொரு வாகனம் கொடுத்துருக்காங்க. அந்த நிறத்தையோ அதில் இருக்கிற வடிவத்தையை வச்சு நாம் அது என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இருக்கிறது இது என்னது? இதை பார்த்தா நமக்கு என்ன விலங்கு தோணுது? வரி குதிரை. இப்போ நம்ம இங்கே வரி குதிரைன்னு எழுதணும். அடுத்தது இது பாருங்க, இது என்னது? மான், பூனை, புலி, ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தை. இது என்னது? ஒட்டகச்சிவிங்கி. அப்போ இங்கே ஒட்டகச்சிவிங்கின்னு எழுதணும். இது என்னது? மான், பூனை, புலி, சிறுத்தை. இது என்னது? பூனை. அடுத்தது பாருங்க, இதை பார்த்தா எப்படி தெரியுது? இது சிறுத்தை. சிறுத்தையோட உடம்புல தானே புள்ளி புள்ளியாக இருக்கும். அடுத்த வாகனம் பாருங்க, இது என்னது? புலியினுடைய உடம்புல இந்த மாதிரி வரி வரியாக போட்டிருக்கோம். அப்போ இது புலி. அடுத்தது பாருங்க, கடைசியாக இருக்க கார் எது போல் இருக்கு? மான். அப்போ மானுன்னு நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது தொடரை நீட்டித்து எழுதுக. இப்போது எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, குடை. அடுத்தது தாத்தா என்ன கலர் குடை வச்சுருக்காரு? கருப்பு குடை. அப்போ கருப்பு குடைன்னு எழுதிட்டாங்க. அடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் பெருசு பண்ணணும், இது பெருசாக இருக்கிறதுனால பெரிய கருப்பு குடை. அடுத்தது தாத்தாவின் பெரிய கருப்பு குடை. இது போல் நாமளே கீழே இருக்கிறத மாற்றணும். முதல்ல ஊஞ்சல். இது என்ன ஊஞ்சல்? கீழே கொண்டிருக்கிறது நாம் உட்கார்றது மரம், மர ஊஞ்சல். அடுத்தது பாருங்க, சிவப்பு மர ஊஞ்சல். அடுத்து எப்படி எழுதலாம்?
பெரிய சிவப்பு மர ஊஞ்சல். இப்படி பெருசு பண்ணிக்கிட்டே நம்ம போகணும். அடுத்தது பாருங்க, மலர். சிவப்பு மலர். இது என்ன, சிவப்பு மரத்தில் தான் இருக்கு. அப்போ சிவப்பு மலர். இந்த பூ எப்படி சின்னதாவா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு. அப்ப பெரிய சிவப்பு மலர். அடுத்து என்ன எழுதலாம்? அழகான பெரிய சிவப்பு மலர். இது போல் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தொடரை இருக்கிறது கொஞ்சம் ஒரு சொல்லா சேர்த்தி அதை பெருசு பண்ணிகிட்டே போகணும். அடுத்தது பாருங்க, செய்திகளை படித்தறிக. நமக்கு தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குதா? நம்ம பள்ளியில் இருக்கையில் தினமும் செய்தித்தாள்கள் வரும். நம்ம தினமும் பள்ளியில் செய்திகளில் படிப்போம். இங்கேயும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகள், சில செய்திகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை படிக்கலாமா? முதல் செய்தி, தீவு திடலில் ஜெமினி சர்க்கஸ் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை. அடுத்து ரெண்டாவது பாருங்க, இதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கு முன்னோடி. அடுத்து பாருங்க, ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு. அடுத்தது, ஜெய்ப்பூர் கைத்தறி ஆடைகள் விற்பனை கண்காட்சி. அடுத்தது பாருங்க, கஜா புயல் கடலோர மாவட்டங்கள் பாதிப்பு. அடுத்தது, நமது நாட்டு பெண் ஜனகணமன 52 வினாடிகள் பாடப்படுகிறது. அடுத்தது, காஷ்மீர் ரோஜா உற்பத்தி அதிகரிப்பு. இது போல் நாமளும் தினமும் செய்தித்தாள்களை படித்து உலக நடப்புகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பொது அறிவு வளரும். உலக நடப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன நடக்குது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல் டிஆர்பி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய எக்ஸாம் எல்லாம் எப்படி, எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, இது போன்ற விவரங்கள்லாம் நம்மளால செய்தித்தாள்கள் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வரக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, முதல் எழுத்தை மாற்றி உணவு பொருள் ஆக்குக. இங்கே பாருங்க, முதல்ல எடுத்துக்காட்டில் கடை. கடையில் ஒரே ஒரு எழுத்து, முதல் எழுத்தை மட்டும்தான் இதில் மாற்றணும். முதல் எழுத்தை மாற்றினா நமக்கு ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும். கடையை மாற்றினா வடை. அடுத்தது பாருங்க, ஏரி. ஏரியில் ஒரு எழுத்தை மாற்றினா பூரி. இது போல் நாம் ஒரு முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நாம் அது உணவுப் பொருளாக மாற்றணும். இதே போல் நீங்களும் வீட்டில் எழுதி பார்க்குறீங்களா? அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.